கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடலாமா? நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. கரங்களை பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்களை பிடித்தவரை கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம். இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரே எல்லாமாக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஏக்கம் அவராகவே இருக்கட்டும். அவர் மேல நம்பிக்கை கொள்ளுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த பூமியில தனிமையாய் தவிப்பதில்லை. அவர்களை அவர் தள்ளாட விடுவதில்லை. அனுதினம் அருமையாக, அற்புதமாக, ஆச்சரியமாக தாங்கி நடத்துகிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த நாளில் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொண்டு பின்பற்ற ஒரு தீர்மானம் எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த ஒரு தெய்வ பாதுகாப்பை நீங்கள் இந்த நாட்களில் உணர முடியும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் மேலும் உடைய இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66 68 வரை வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. அன்பு தேவ பிள்ளைகளை, வாசித்து இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அன்றைக்கு ஆண்டவராகி தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு நல்ல போஜனம் கொடுத்து அப்பத்தையும் மீனையும் அவங்களுக்கு பெருக பண்ணி பசியாயிருந்த ஜனங்கள் மிகுந்த சந்தோஷமாக 5 அப்பத்தை 5000 பேருக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்து அவங்கள திருப்தியாக்கி நடத்தினதாக அந்த அதிகாரத்தின் துவக்க பகுதிகளில் நீங்கள் படிக்க முடிகிறது. நல்ல திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் உபதேசத்தையும் கேட்டபோது சிலர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போகிறதை இங்கே நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்துக்குள்ளே தம்முடைய சீசர்களாகிய 12 அப்போஸ்தலர்களையும் பார்த்து அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஒரு மூத்த மனிதனாக, முதல் மனிதனாக நின்ற பேதுரு அப்போஸ்தலன் எழும்பி சொல்கிறாரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
பாருங்கள், இந்த இடத்துல சீசர்கள் ஆண்டவரை எவ்வளவு அழகாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக தெரிந்து வைத்திருந்ததுனால மட்டும்தான் பேதுரு அப்போஸ்தலனால இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ உலக பிரகாரமான ஒரு நன்மையை நமக்கு தருகிறவராகவே இன்றைக்கு அநேகர் எண்ணி உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் கொடுக்கிற ஒரு தெய்வமாக கருதி இன்றைக்கு அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏதோ உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் தரக்கூடிய ஒரு தெய்வமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து அவரை பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இங்கே சீசர்கள் 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டார்கள். உம்மிடத்தில் நாங்கள் ஆகாரத்துக்காக வரவில்லை, வஸ்திரத்துக்காக வரவில்லை, உலக பிரகாரமான ஒரு நன்மைகளை மாத்திரம் பெற்று செல்வதற்கு வரவில்லை. உம்மிடத்தில் நாங்கள் நித்திய ஜீவ வசனங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது உலக பிரகாரமான ஏதோ ஒரு நன்மையை மாத்திரம் நமக்கு கொடுத்து விட்டு போவதற்காக அல்ல. அதற்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னும் உலக பிரகாரமான பல தெய்வங்களிடத்தில் கேட்டால் உலக பிரகாரமான நன்மைகளை எல்லாம் அவைகள் அள்ளி கொடுக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரும் கொடுத்திராத ஒன்றை நமக்கு தரும்படியாய் வந்தார். அதுதான் நித்திய வாழ்வு, நிரந்தர வாழ்வு, பரலோக வாழ்வு, நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாக அவர் வந்தார். அந்த நித்திய ஜீவனை தருவதற்காக அவர் செய்தது என்ன? அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படியானால் ஒரு இரண்டாவது ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் எதற்காக இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? சுகத்தை பெறுவதற்காகவா? அல்லது பூமிக்குரிய நன்மைகளை பெறுவதற்கு, வேலை கிடைப்பதற்கு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திர சுதந்திரிப்பதற்கு நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷன் நிச்சயமாகவே உறுதியாக அவரை இறுதி வரையிலும் ஆமென் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக அவரை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நித்திய வாழ்வுக்காக, நிரந்தரமான வாழ்வுக்காக, பரலோகத்தில் தேவனோடு கூட நித்திய மோட்சத்தில் வாழ்வதற்காக இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இம்மைக்காக மாத்திரம் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து பரிதவிக்கப்பட்ட மனிதர்களாய் போகாதபடிக்கு நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைக்காக உம்மை நம்பி ஜீவிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.